الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والند والنظير وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين فهدى الله تعالى به من الضلالة وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد الأيلة ولم به بعد الشتات وأمن به بعد الخوف وصلوات الله وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا أما بعد فمعاشركم الله الكرام أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما جعلنا لبشر من قبلك الخلد أفإن مت فهم الخالدون صدق الله العلي العظيم وبالسند المتصل مني إلى الإمام الحافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردسبة الجعفي البخاري اليماني رحمه الله أنه قال حدثنا هداب بن خالد قال حدثنا حماد بن يحيى الأزدي قال حدثنا قتادة بن دعامة السدوسي عن أنس بن مالك رضي الله عنه عن عبادة بن صامت رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من أحب لقاء الله أحب الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه وكما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாந்திமதம் ஏறி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா 350 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅத் தாபியீன்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்திருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் எத்தனை கோடான கோடி படைப்பிடங்களை படைத்திருக்கிறானோ இரண்டு விதத்தில் அல்லாஹ் அவைகளை படைத்திருக்கிறான். முதலாவது வகை, அதற்கு பிதாயத் ஆரம்பம் என்ற ஒன்றை அல்லாஹ் வைத்திருந்தான். ஆனால் நிகாயத் முடிவென்பது அவைகளுக்கு கிடையாது. உதாரணமாக சுவர்க்கத்தை அல்லாஹ் படைத்தான். அதற்கு ஒரு ஆரம்பம் என்ற ஒன்றை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஆனால் அதற்கு முடிவு கிடையாது.
சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைந்ததற்கு பிறகு ஒரு மலக்கு அலான் பண்ணுவார், இதற்கு பிறகு நீங்கள் நிரந்தரமாக இந்த சுவர்க்கத்துக்குள்ளால் சந்தோஷமாக இருங்கள், உங்களுக்கு மரணம் என்பது ஏற்படாது. சுவர்க்கத்திற்கு ஒரு முடிவு கிடையாது. இதே போலத்தான் அல்லாஹ்வுடைய அனைத்து கோபமும் ஒன்று சேர்ந்த இடம் நரகம். இந்த நரகத்தை அல்லாஹ் படைத்தான், அதற்கு ஒரு பிதாயத் ஆரம்பம் இருந்தது, ஆனால் அதற்கும் ஒரு முடிவு கிடையாது. நரகவாதிகள் நரகத்திற்குள்ளால் சென்றதற்கு பிறகு அல்லாஹ் நரகத்தை சீல் பண்ணிவிடுவான். கோடான கோடி வருடங்கள் அவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள், ஆனால் முடிவு என்பது கிடையாது. அல்லாஹ் நம் அனைவரையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானான். இது முதலாவது படைப்பு. இரண்டாவது வகை, அதற்கு ஆரம்பம் என்ற ஒன்றும் இருக்கிறது, முடிவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் இதனை அல்லாஹ் படைத்தான், ஆரம்பம் என்ற ஒன்று இருந்தது, இதே போல் இதற்கு ஒரு முடிவும் இருக்கிறது. அந்த முடிவு எப்படி என்பதை குர்ஆனிலே பல சூறாக்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். வானம் சுருட்டப்பட்டுவிடும் பொழுது, நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழந்து அப்படியே கீழே விழுந்துவிடும். தண்ணீரால் நிரம்பியிருக்கக்கூடிய கடல்கள் உலகம் அழிக்கப்படும் சமயம் நெருப்பாக மாறிவிடும். குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ் நெருப்பாக மாற்றி விடுவான். மலைகள் எல்லாம் பஞ்சாக பறக்க ஆரம்பித்துவிடும். உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. இந்த வானத்துக்கு கீழால் எவைகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறான். அது மலக்குகளாக இருந்தாலும் சரி, மலக்குமார்களுடைய தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிக பெரும் சக்தியுள்ளவர், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவர்களுக்கும் மரணம் இருக்கிறது. ஏன்? நம்முடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை ஏற்படுத்துவான். குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக இந்த விடயங்களை கூறுகிறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கிறது. அருமையானவர்களே, அதனால் தான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த், இந்த உலகத்திலே மௌத் இல்லாமல் நிரந்தரமாக வாழ்வதற்கு யாராவது ஒருவர் இருந்திருப்பார் என்று சொன்னால் இதற்கு சகல தகுதியும் நம்முடைய தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், இன்னக மையித், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மௌத்தாவி. வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த யாரையும் நாங்கள் நிரந்தரமாக ஆக்கல்ல. உலகத்திலே சுவர்க்கத்தை கட்டிய ஷத்தாத், அவன் கட்டிய சுவர்க்கத்தை பார்ப்பதற்கு முன்னாலே அவனுடைய மரணம் ஏற்பட்டது. முழு உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்ட நும்ரூத் மரணம் ஏற்பட்டது. இந்த ஈஜிப்டுடைய நைல் நதி எந்த கட்டுப்பாட்டுக்கு கீழான, எந்த கொற்றோனுக்கு கீழான தான் ஓடுகிறது என்று சொன்ன ஃபிரௌன் அழிக்கப்பட்டார். சொல்லக்கூடிய பணக்காரன், உலகத்தில காரூனை போல ஒரு பணக்காரன் யாரும் வரல, இதற்கு பின்னாலும் வர முடியாது. அவனுடைய பொக்கிஷங்களை சுமப்பதற்காக, அவனுடைய பொக்கிஷங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த சிசானாக்கள் கருவூலங்களுடைய சாவிகளை சுமப்பதற்கு பெரும் ஒரு கூட்டம் தேவைப்படும். அல்லாஹ்வே பணக்காரன் என்று சொன்னால் அவனை எப்படியாக இருப்பான்? அவனை போல பணக்காரனை இந்த உலகம் கண்டிரானே. மரணம் வந்த அருமையானவர்களே, யாராக இருந்தாலும் மரணம் இருந்தது. ஆகவே மரணத்திலிருந்து யாராலும் தப்ப முடியாது. ஆகவே இந்த உலகமாக இருக்கலாம், மலக்குகளாக இருக்கலாம், உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், அனைவருக்கும் அல்லாஹ் ஒரு நாள் மரணத்தை வைத்து தான் இருக்கிறான். அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. இந்த உலகம் நாம் வாழ வந்த இடம் கிடையாது, ஒரு பிரமாண்டமான வாழ்க்கையை தயார் செய்ய வந்த இடம். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் பொறுமதியே கிடையாது. அல்லாஹ்
உண்மையான வாழ்க்கையை மௌத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயா. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் மௌத்த சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் வாழ்க்கைன்னு சொல்றான். ஏன்? மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதிலே முடிவு கிடையாது. சுவர்க்கவாதிகள் நீடூழி காலம் கோடான கோடான கோடி வருடம் இன்பத்திலே இருப்பார்கள். ஒரு செகண்ட் கூட இன்பம் குறையாது. அதுதான் அல்லவா வாழ்க்கை. சொந்த கூடையில குழியை தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைப்பளிக்கிறார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆখিরা. யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் வாழ்க்கை, அது மறுமையுடைய வாழ்க்கை தான். இந்த உலகம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஆகவே உண்மையான வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பமாகுது? மௌத்திலிருந்து தான் ஆரம்பமாகுது. அதனால் அருமையானவர்களே, நாம் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நம்முடைய இறுதி முடிவை சிறந்ததாக ஆக்கிறேன். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஸவாத்திம். அமல்கள் எல்லாம் இறுதியை வைத்து தான் கணிக்கப்படுகிறது. கடைசி நிலைமையை வைத்துத்தான் அவன் சுவர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ ஓதுவார்கள். புஸ்ரி இப்னு அர்ஃபாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத், முஸ்தத்ரக் ஹாக்கிம், தபரானி, இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஓதுவார்கள், அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா. யா அல்லாஹ், நம்முடைய எல்லா காரியங்களிலும் முடிவை மிக சிறந்ததாக ஆக்கியது, சிறந்ததாக ஆக்கிய அல்லாஹ். அல்லாஹும்ம ஜஅல் கைர உமூரி, என்னுடைய வாழ்க்கையில் கடைசியை சிறந்ததாக ஆக்கிய அல்லாஹ். அல்லாஹும்ம ஜஅல் கைர உமூரி ஆகிரஹு, கடைசியை சிறந்ததாக ஆக்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ கேட்பார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. திர்மிதியுடைய ரிவாயத்தில் வருகிறது, நாளை மறுமை நாளில் கபரிலிருந்து முதலாவதாக எழுப்பப்படுவது நான் சுவர்க்கத்துடைய கதவிலே இருக்கக்கூடிய வளையங்களை பிடித்து சுவர்க்கத்தை தட்டக்கூட கதவுகளை தட்டுபவன் நான், சுவர்க்கத்துக்குள்ளால் முதலாவதாக நுழைவதும் நான் அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இறுதி முடிவை படைத்தார்கள்? புகாரியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், قبل موته بثلاث. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொல்வார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யஹ்சிபு ظن بالله. உங்கள் யாராவது மௌத்தாகினா அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வெச்ச நிலைமையில மௌத்தாகுங்க. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்த நிலையில மௌத்தாகுங்க. புகாரியுடைய ரிவாயத், உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதை யார் விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ்வை சந்திப்பதை யார் வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறார் சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய இறுதி முடிவு சிறந்ததாக அமைவதற்கு நாங்கள் அடிக்கடி துஆ செய்யணும். அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா. இந்த துஆவை மனனமிடுவோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஓதுவோம். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல யாராவது ஒருவரை விரும்பி விட்டால், நலவை நாடிவிட்டால் என்ன செய்வான் தெரியுமா? திர்மிதியுடைய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா அராதல்லாஹு பிஅப்தின் ஸைரன், அல்லாஹ் யாராவது ஒரு அடியாருக்கு நலவை நாடிவிட்டால் இஸ்தஅமலஹு, அவரை பாவிப்பான் சொன்னார். அவரை பாவிப்பான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவரை எப்படி பாவிப்பான், எந்த விதத்தில் பாவிப்பான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஃபிகு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத், மௌத்துக்கு முன்னால, அவர் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால நல்ல அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். இதுதான் பாவிக்கக்கூடிய முறையினாங்க. மௌத்தாகிறதுக்கு முன்னால அமல்ல அதிகமாக நாங்கள் ஈடுபடுவோமா? அருமையானவர்களே, இந்த ஹதீஸ் நமக்குத்தான் அல்லாஹ் எம்மை பாவிக்கிறான் என்ற அர்த்தம். ஆனாலும் இஸ்திகாமத்தை துஆ கேட்கணும். யா அல்லாஹ், கடைசி வரைக்கும் என்னை இந்த மார்க்கத்துல நீடூழி காண வச்சிரு, என்னை கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்திலே வைத்திரு. ஒவ்வொரு செகண்டும் பயப்படணும், என்னுடைய நிலைமை என்னவாகுமோ, என்னுடைய நிலைமை என்னவாகுமோ என்று ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழும். மறுமையானவர்களே, அல்லாஹ்வுடைய பயத்துடன் வாழும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலகத்தையும் சீராக்கிடுவான்.
சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சிறப்பு! இப்னு அஸாக்கிருடைய ரிவாயத் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா இன்னக யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு மையதுல் ஜன்னத் மின் உம்மதி, இந்த உம்மத்திலே முதலாவதாக சொர்க்கம் போறது நீங்க தான். எங்க உம்மத்தில் முதலாவதாக சுவர்க்கம் போவது நீங்கள், அதற்கு பிறகுதான் அனைவரும் உங்களுக்கு பின்னால் நுழைவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே நபிமார்களுக்கு அடுத்த சிறப்புள்ள மனிதர் நம்முடைய அகீதா அடிப்படையில யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு சிறப்புகள்! சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அஸாக்கிருடைய ரிவாயத், ஹுப்பு அபீ பக்ர் வ ஷுக்ருஹு வாஜிபுன் அலா குல்லி மின் உம்மதி. அபூபக்கரை நேசிப்பதும் அவருக்கு நன்றி செலுத்துவதும் என்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நேசிச்சதானாக இந்த ஹதீஸுக்கு கீழான உலமாக்கள் கூறுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை யாராவது நேசிக்காவிட்டால் அவருடைய உள்ளத்துல குஃபுர் வந்துருக்கிறார். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்கணும். உண்மையானவர்களே, எவ்வளவு சிறப்பு! சுப்ஹானல்லாஹ். மௌசுஆத் இப்னு அபி துன்யாவுடைய ரிவாயத், சுலைமான் இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்றாங்க, ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிஸ்ரானுல் ஸைர், நற்குணங்கள் நல்ல விடயங்கள் 360 இருக்குது. 360 நற்குணங்கள் இருக்குது. இதா அராதல்லாஹு பி அப்தின் ஸைரன், அல்லாஹ் யாராவது ஒரு அடியாருக்கு நலவை நாடிவிட்டால் அந்த 360 ஒரே ஒரு குணத்தை அவருக்கு கொடுப்பான். 360 இல்லை, அதிலிருந்து ஒரே ஒரு குணத்தை கொடுப்பான். அந்த ஒரு குணத்தின் மூலமாக அவர் சொர்க்கம் பெற்றுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த அனைத்து குணங்களையும் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. 360 இருந்தால் போதும் அவர் சுவர்க்கம் நுழைந்து விடுவார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அஃபிய ஷைஉன் மின்ஹா, அஃபிய ஷைஉன் மின்ஹா, இந்த 360 ஏதாவது ஒரு குணமாவது என்னிடத்தில் இருக்குதா நாயகமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபூபக்கர், ஜம்அம் மின் குல், ஜம்அம் மின் குல், 1 இல்ல 2 இல்ல 10 இல்ல 360 உங்கள்கிட்ட இருக்குதுங்க. 360 குணத்துக்கும் சொந்தக்காரர் நீங்கள். சுவர்க்கம் கட்டாயம். உண்மையானவர்களே, சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் எவ்வளவு உலகத்துல பயந்தார்கள். கடைசி காலத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கடைசி காலத்துல ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இன்னொரு சஹாபிக்கும் மத்தியில கருத்து வேற்றுமை வருது. புகாரி, முஸ்லிம், திர்மிதியில் ஹதீஸ் பதியப்பட்டு இருக்கிறது. இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்காக வேண்டி என் தோழரை விட்டுருங்க, என்னுடைய தோழரை யாரும் ஏச வேண்டாம். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொடுத்து என்னை அனுப்பிய சமயத்துல நான் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுது சிலர் என்ன சொன்னார்கள், நான் யோசிச்சு பார்த்துன்னு சொல்றேன். சிலருக்கு தடுமாற்றம் இருந்தது, கலக்கம் இருந்தது, யோசனை இருந்தது. அதற்கு பிறகுதான் அவர்கள் யோசித்த பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இல்ல அபூபக்கர், அபூபக்கரை தவிர எப்ப நான் அபூபக்கரை இஸ்லாத்துக்கு வந்திருக்கான்னு சொன்னேனோ, பிகைரி கலக்கின் தரத்துதின், எந்தவித தடுமாற்றம் இல்லாமல், எந்தவித கலக்கம் இல்லாமல், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்ற ஈமான் கொண்டவர் அபூபக்கர். அவரை யாரும் ஏச வேண்டாம். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே யாராவது ஒருவரை நான் உற்ற நேசனாக எடுத்திருப்பேன் என்று சொன்னால் அபூபக்கர், நான் அபூபக்கரை நண்பனாக தேர்ந்தெடுத்திருப்பேன். ஆனால் என்னுடைய நண்பனாக நான் அல்லாஹ்வை எடுத்துக்கொண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள், யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அன்த ஸாஹிபி ஃபில் கார், ஸௌர் குஹைல அந்த குறைஷியர்கள் என்னை தேடும் பொழுது எனக்கு பக்கபலமாக இருந்தது. அபூபக்கர் நீங்க தான். அதே போல எப்படி சௌர்ல என்னையோட நீங்க நெருக்கமாக இருந்தீங்களோ, நாளை வறுமையுடைய நாளில் அல்லாஹ் எனக்கு ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தை கொடுப்பான். அந்த ஹவுதுல் கௌசர்லையும் எனக்கு பக்கபலமாக, எனக்கு நெருக்கமாக இருப்பது நீங்க தான்.
இவ்வளவு சிறப்புரிமையானவர்களை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இடம் கொடுக்காது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவ்வளவு சிறப்புள்ள சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் துஹாக் ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள், பைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மரத்தை பார்க்கிறாங்க. ஒரு பறவை வந்து அந்த மரத்தில் அமர்ந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு அப்படியே பறந்து போகுது. சொன்னார்கள், தூபாலகையா தயிர், தூபாலகையா தயிர், பறவையே உனக்கு சுப செய்தி உண்டாகட்டும். வதித்து அன்னி குத்து மிஸ்லக், உன்னை போல இருக்க நான் ஆசைப்படுறேன். நான் உன்னை போல இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். தகாவல ஷஜர், பறந்து வந்து மரத்தில் அமர்கிறாய். மரத்திலே இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுகிறாய். சும்மா தத்லீர், பிறகு நீ பறந்து செல்கிறாய். உனக்கு எந்த விதமான கேள்வி கணக்கோ தண்டனையோ மறுமையோடைய நான் இல்லையே, உன்னை போல இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்றார்கள். எவ்வளவு சிறப்புக்கு சொந்தக்காரன் சொல்லியிருக்கலாமே. நான் யார் தெரியுமா? உலகத்திலேயே நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி நான். அதனால் இதுக்கு பின்னால நான் அமல் செய்ய தேவையில்ல என்று அவர்களால் இருந்திருக்க முடியும். ஆனாலும் ஒவ்வொரு செகண்டும் இறுதி முடிவை பயந்தார்கள். நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அல்லாஹுக்கு முன்னால் நான் தூசு என்பதை விளங்கியவர்கள் சஹாபாக்கள். ஒவ்வொரு செகண்டும் பயந்தார்கள். ஹயாத்துல் சஹாபாவில் வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அழுது கூறுவார்கள், வதித்து அன்னி குந்து ஷஜரத்தன் இலா ஜானிபி த்வரீக், பாதை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரமாக நான் இருக்கக்கூடாது. நான் மரத்திலே இருக்கக்கூடிய இலைகளாக இருக்கும் பொழுது என்னை மர்ற அலைய ஜமலின், ஒரு ஒட்டகம் என்னை கடந்து செல்கிறது. இலைகளை பார்த்ததும் அது என்ன செய்கிறது? என்னை அவ்வாறு அது பறித்து சாப்பிடுகிறது. மெதுவாக மெல்கிறது. பிறகு வேகமாக மென்று என்னை விட்டையாக அது வெளியாக்க கூடாது, விட்டையாக வெளியாக்க கூடாதா? சொன்னார்கள், ஒரு அடியானுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு முடியாக இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ். இறுதி முடிவை பயந்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களே இப்படி பயந்தால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் உரிமையாளர்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாப்பட்ட சஹாபி! சுப்ஹானல்லாஹ். ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். இப்னு அஸ்ஸாக்கிர்ல வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய பரம விரோதியாக இருந்தார்கள் என்றால், இதே ஆமீர் இப்னு ரபியா கூறுகிறார், லன் யுஸ்லிம உமரு வலவ் அஸ்லம ஹிமாரு கத்தாப், கத்தாபுடைய கழுதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கத்தாபுடைய கழுதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கத்தாபுடைய மகன் உமர் ஒரு காலமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அந்த அளவுக்கு குறைஷியனுடைய உள்ளத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றிய ஒரு விடயம் உறுதியாக இருந்தது. இவர் இஸ்லாத்துக்குள்ளால போக மாட்டார். ஏன்? அந்த அளவுக்கு பரம விரோதியாக இருந்தவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை எடுப்பதற்காக போகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை போடுகிறான், அல்லாஹ் ஹிதாயத்தை நசீவாக்குகிறான். ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை. அருமையானவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கதவை தட்டுகிறார்கள். வெள்ளிக்கிழமையுடைய நாள், யார் என்று கேட்கப்படுகிறது. உமர் வந்திருக்கிறேன். உள்ளால் உள்ள சஹாபாக்கள் பயந்து நடுங்கிறாங்க. அவ்வளவு வீர சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் நடக்குது. புதன்கிழமை தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பயப்படாதீங்க. சஹாபாக்கள் பார்த்து சொன்னாங்க, பயப்பட தேவையில்லை, வரட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஹம்ஸா அஸதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று பெயர் பெற்ற சஹாபி ஹம்ஸா ரலியல்லாஹு, வீர சஹாபி. கதவு திறக்கப்படுகிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உமர் ரலியல்லாஹுடைய கொடரை பிடித்து கேட்டார்கள், உமரே, இன்னும் இஸ்லாத்துடைய ஹிதாயத்துடைய வாசம் உங்கள்கிட்ட வரலையே?
சொன்னார்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை நான் இன்று ஈமான் கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ். இன்று நான் முஸ்லிமாக ஆகிவிட்டேன், நான் இஸ்லாத்துக்குள் நான் நுழைந்து விட்டேன். உங்களுக்கு நான் பரம விரோதியாக இருந்தேன். இன்று முதல் வலதால் இடதால் முன்னால் பின்னால் எல்லா திசைகளிலும் உங்களை நான் அரணாக இருந்து பாதுகாப்பேன் என்றார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஜஹல் ஒரு பழக்கம் இருந்துச்சு, யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா முதல்ல போயிட்டு கண்டத்தில் ஒரு அரக்கணும். இவன் சுயூத்தி தாரீஃபுல் ஹுலஃபாவோட தெளிவாக சொல்றாங்க. அபூ ஜஹல் ஒரு தொடக்கம், யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா சித்திரவதை செய்வான், குறைந்தது கண்டத்தில் அறையாவது விடுவான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வெளியே வந்து ஃபெஸ்டா போனாங்க அபூ ஜஹல் விட்டு. அபூ ஜஹல் வீட்டுக்கு செல்கிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். அபூ ஜஹல் வெளியே வந்து வருகிறான். என்ன விஷயம் சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போக வந்தேன், நான் இப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் தைரியமாக பெற்று சொன்னார்கள். மற்றவங்கள்ட்ட காட்டுற அந்த பாஷையில சொல்றேன்னா கலச உமர் ரலியல்லாஹு காட்ட பயம். அப்படியா? நல்ல விஷயம் கதவு மூட்டிட்டு விழுக வைத்தான். அவ்வளவு வீர சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு மாஜாவுடைய ரிவாயத் வருகிறது, எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லகத் இஸ்தபஷர அஹ்லுஸ் ஸமா பிஇஸ்லாமி உமர் பின் கத்தாப். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் சந்தோஷம் அடைகிறார்கள். இவருடைய இஸ்லாத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். கோடி மலக்குகள் சந்தோஷம் அடைகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நன்மாராயம் கூறுகிறார்கள். இவ்வளவு சிறப்பு அருமையானவர்கள். இமாம் மௌசூஆத்து இமாம் அபூ யஅலா அல்-மூஸிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய முஸ்னத்ல பதிவு செய்யறாங்க. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ஜிப்ரீல், ஹதீஸ்னி பிஃபதாஇலி உமர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உமருடைய சிறப்பை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க, உமர் ரலியல்லாஹு சிறப்பை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களே, ஆசையாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லவ் ஹத்தஸ்துக பிஃபதாஇலி உமர் முன்து மா லபிஸ நூஹ் ஃபீ கௌமிஹி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத்தியில எவ்வளவு காலம் வாழ்ந்தார்களோ 4 ரிவாயத் வருகிறது. இமாம் கதாதத் இப்னு திஆமா அஸ்-சதூசி அவர்கள் கூறுகிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். தஃப்சீருல் குர்ஆனில் அஸீம் இமாம் இப்னு கஸீர் தஃப்சீர்ல இந்த ரிவாயத் பதியப்படுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ரிவாயத் 1050 வருடங்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துர்ருல் மன்சூர்ல இந்த ரிவாயத்தை பதிவு செய்றாங்க. இமாம் வஹீபுல் முனப்பிஹ் 1400 என்று கூறுகிறார்கள். குர்துபியில் இந்த ரிவாயத் வருகிறது. இமாம் அவுன் இப்னு அபீ ஷத்தாத் 1650 வருடங்கள் என்று கூறுகிறார்கள். தஃப்சீர் இப்னு அபீ ஹாத்திம்ல இந்த ரிவாயத் பதியப்படுகிறது. 4 ரிவாயத் வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள். இது எப்படி இருந்தாலும் நாம் 1000 என்று வைத்துக் கொள்வோம். 1650 1400 என்று நாம் வருது. 1000 என்று நாங்கள் குத்துமதிவாக வைத்துக் கொள்வோம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்ந்தார்களோ அந்த 1000 எடுத்துக் கொள்வோம். அந்த 1000 வருடங்கள் நான் தொடர்ந்து உமருடைய சிறப்பை சொல்லிக் கொண்டே சென்றாலும் உமருடைய சிறப்பை சொல்லி முடிக்க முடியாது. நான் 1000 வருடங்கள் தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு சிறப்பை சொல்லிக் கொண்டே சென்றாலும் 1000 வருடங்கள் முடிந்துவிடும், உமருடைய சிறப்பு முடியாது. இந்த அளவுக்கு சிறப்புள்ள சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக வார்த்தையை பாவித்தார்கள், உமர் என்ற அந்த தோற்றம் இருக்கிறதே, உமர் என்ற அந்த மனிதர் இருக்கிறாரே, ஹஸனத்தும் மின் ஹஸனாத்தி அபீ பக்கர் சொன்னார்கள்,
அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நன்மைகள்ல ஒரு நன்மை தான். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார்களோ அதுல ஒரு நன்மை தான் உமர் என்ற மனிதர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு சிறப்பு கண்ணியமானவர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்ன ஆமீர் இப்னு ரபியா இப்னு அஸாக்கிருடைய ரிவாயத்துல வருது. இந்த அளவுக்கு சொல்றார். அதே ஆமீர் இப்னு ரபியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்கிறார், நான் உமரை கண்ணால் பார்த்திருக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. கீழே இருக்கக்கூடிய செங்கல்லை எடுத்து சொல்வார்கள், யா லைத்தனி குன்து ஹாதிஹி திப்னா, யா லைத்தனி குன்து ஹாதிஹி திப்னா. இந்த செங்கல்லாக நான் இருந்திருக்க கூடாதா? என்னுடைய தாய் என்ன பெறாமல் இருந்திருக்கலாமே, நான் ஏன் உலகத்திலே பிறந்தேன்? எவ்வளவு சிறப்புக்கு சொந்தக்காரர். இறுதி முடிவை பயந்தார்கள் அருமையானவர்களே. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தியால் குத்தப்படுகிறார்கள். அபூ லுஅ்லுஅ அல் மஜூசி என்பவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கத்தியால் குத்துகிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒரு ரிவாயத் வருகிறது. இப்னு அபி துன்யாவுல வருது. உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலு பைனகும் வ பைனல் ஃபித்னதி பாபுன் ஷதீதுல் கலக் மா ஆஷ ஹாதா பைன ظهورிகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மஜ்லிஸ்ல இருக்கும் போது சொன்னார்கள், இதோ இவர் உங்களுக்கு மத்தியில வாழும் காலமெல்லாம் உங்களுக்கும் குழப்பங்களுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய வாசல் கடினமாகத்தான் மூடப்பட்டிருக்கும் தான். இவர் இருக்கும் வரை உங்களுக்கு மத்தியில் குழப்பமே ஏற்படாது, அதை நினைத்து பயப்படவே தேவையில்லாது உமர் ரலியல்லாஹு அவர்களை முன்வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அவர்களுடைய ரிவாயத் வருகிறது. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த வாசல் திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வாசல் உடைக்கப்படும்டாங்க. அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். முன்னறிவிப்பு நபி அவர்கள் சுபஹுக்கு வருகிறார்கள். சஃப்ல சஹாபாக்களை சரியாக நிக்க வைக்கிறார்கள். அந்த காலத்தில் இப்படி லைட்ஸ் இருக்கல்ல, நேர காலத்துடன் அபூ லுஅ்லுஅ அல் மஜூசி, மஜூசி என்று சொன்னால் நெருப்பு வணங்கி, அந்த காலத்துல நெருப்பு வணங்கிகள் இருந்தது ஈரான்ல. பாரசீகம் அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களை கொண்டது பாரசீகத்தை சேர்ந்தவர்கள். இருளில ஒரு தூணுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஃப்பை சீர் செய்துவிட்டு முன்னால் தக்பீரை கட்டும் பொழுது முன் சஃப்லத்தான் ஒரு போர்வையை போர்த்திய வண்ணம் அவன் நிற்கிறான். இருள யாருடைய விலங்கல்ல. தக்பீரை கட்டும் பொழுது விஷம் தோய்க்கப்பட்ட கத்தியை இடுப்பிலே வைத்திருந்தால் வந்து குத்தினான். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வலது இந்த இடுப்பு பகுதியின் அருமையானவர்களே, அதே இடத்தில் சுருண்டு கீழே விழுகிறார்கள். உடனே அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவசரமாக சுபஹ் தொழுகையை தொழுவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களை சஹாபாக்கள் சுமந்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாப்பாடு எது கொடுத்தாலும் இந்த பக்கத்தில் இருந்து வெளியே அந்த துவாரம் ஓட்டை வழியாக சாப்பாடு வெளியில வருது. பாலை கொடுத்தாலும் பாலை குடிக்கிறார்கள், உள்ளால் செல்லாமல் அது அந்த காயத்தினூடாக வெளியே வருகிறது. அந்த அளவுக்கு பலத்த காயம். 2-3 தடவை கத்தியால் உமர் ரலியல்லாஹு அவர்களே அந்த அபூ லுஅ்லுஅ அல் மஜூசி குத்துகிறார். உண்மையானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அருமையானவர்களே, எந்த அளவுக்கு கஷ்டம் என்று யோசித்து பாருங்க. இந்த நேரத்திலும் தொழுகை என்று சொல்லப்பட்டு விட்டால் திடுக்கிட்டு எழுந்து விடுவார்கள். தொழுகை என்று சொல்லப்பட்டு விட்டால் திடுக்கிட்டு எழுந்து விடுவார்கள். தொழுகையை எவன் விடுகிறானோ அவனுக்கு இஸ்லாத்திலே எந்த விதமான பங்கும் கிடையாது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விதிப்பார்கள். அந்த கடைசி தருணத்தில் கூட ஈமானில் உறுதியாக இருந்தவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் பின் உமரை பார்த்து சொல்றாங்க, அல்லாமா இப்னு அஸீர் உஸூதுல் ஹாபாவுல இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய மகனை என்னை அப்படியே தூக்கி மாலை பண்ணுகிறது. இந்த மணல்ல, இந்த சுடு மணல்ல வெளியேறுகிறார்கள். மகன் சொல்றாரு, தந்தையே, இந்த நிலைமையில உங்களை நான் கீழே வைக்கணுமா?
வாழா தந்தையை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் உமரதியெல்லாம் சொன்னார்கள், இல்லை இல்லை, என்னை தூக்கி நீ கீழே வைத்துதானாகணும், நான் சொல்வதை நீ செய், என்னை தூக்கி கீழே வை. கடைசியில் வற்புறுத்தலின் பிரகாரம் அவர்கள் அதற்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பூமியிலே வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கதறி கதறி சிறு பிள்ளையை போல் அழுகிறார்கள். எவ்வளவு சிறப்பு! சுப்ஹானல்லாஹ். திர்மிதியுடைய ரிவாயத், இன்னல்லாஹ யக்திபு பிலிசானி உமர், அல்லாஹ் உமருடைய நாவின் மூலமாக பேசுகிறார் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அபிப்பிராயப்படி 23 ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி வைத்தார். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உமரே, நீங்கள் ஒரு பாதையிலே போனால் ஷைத்தான் உங்களை பார்த்து பயந்து வேறு பாதையில தான் போவான். இன்ன ஷைத்தான உங்களை கண்டாலே தலை சுற்றி கீழே விழுந்து விடுவார் என்றெல்லாம் சிறப்புகள் சொன்ன உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? மகன், என்னுடைய தந்தையே, இந்த நிலையை உங்களுக்கு வேண்டாம். ஆனாலும் கதறி கதறி சிறு பிள்ளையை போல் அழுகிறார்கள். வயலுன் லக யா உமர், வயலுன் லக யா உமர், இன்னம் யக்ஃபிர் லக ரப்புக். உமரே, உனக்கு கேடு உண்டாகட்டும், உனக்கு நாசம் தான். உன்னுடைய இரட்சகர் அல்லாஹ் உன்னை மன்னிக்காவிட்டால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, உனக்கு கேடுதான் என்று கதறி கதறி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள். தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், இப்படித்தான் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நீ உடனடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வீட்டுக்கு போய் கேளு. இப்படித்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பக்கத்தில் ஒரு இடம் இன்னும் காலியாகத்தான் இருக்குது, அதை நீங்கள் உங்களுக்காக வைத்திருக்கிறீர்கள். அதனால நீ போயிட்டு ஆயிஷா கிட்ட உமர் அந்த இடத்தை கேட்டாரு என்று கேள், அவர்கள் அந்த இடத்தை தருவதற்கு விருப்பம் தெரிவித்தால் என்னை அந்த இடத்துல போய் அடக்கம் செஞ்சிருங்க, அப்படி இல்லாவிட்டால் ஜன்னத்துல் பகீஅல என்னை அடக்கம் செய்திருங்க என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வந்து சொல்கிறார்கள், அன்பு தாயே, அன்பு தாயே, என்னுடைய தந்தை உங்களிடத்திலே அனுப்பியிருக்கிறார், இந்த இடத்திலே நீங்கத்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் அந்த இடத்தை முடிவு செய்து வைத்திருக்கிறீர்கள். என்னுடைய தந்தை அந்த இடத்தை கேட்கிறார், நீங்கள் அனுமதி தந்தால் அந்த இடத்தை நீங்கள் தரலாம், அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் ஜன்னத்துல் பகீஅல அடக்கம் செய்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரைக்கு பின்னால் இருந்து அழுகிறார்கள். அழுது சொல்கிறார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பயுமே 3 பேர் ஒன்னா தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் உஹது மலையில் ஏறினார்கள், நடுங்கியது. சொன்னார்கள், யார் இருக்கிறா தெரியுமா, யார் இருக்கிறா தெரியுமா? உண்மையான ஒரு நபியும் ஒரு உண்மை சொல்லக்கூடிய மனிதரும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள். அதாவது அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் 3 பேரும் இருந்தார்கள். அதனால் உஸ்புத் யா உஹத், அமைதியாக இருந்தாங்க. அப்படியே அமைதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திர்மிதியுடைய ரிவாயத், உலகத்தில் இருந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வானத்திலே 2 அமைச்சர்கள், பூமியிலே 2 அமைச்சர்களை வைத்திருக்கிறார். அம்மா வஸீராய ஃபிஸ் ஸமா, வானத்திலே என்னுடைய 2 அமைச்சர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல், மீகாயில், பூமியிலே என்னுடைய 2 அமைச்சர்கள் அபூபக்கர், உமர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, உலகத்திலே வாழும் பொழுதும் இந்த 3 பேர் தான் ஒன்னா இருந்தாங்க. மூத்தானதுக்கு பின்னாலும் எனக்கு பிரிக்க விருப்பம் இல்லை. நான் இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுவதை விட இந்த இடத்திலே சகல தகுதி உட தந்தை உமருக்கு இருக்கிறது, தாராளமாய் இந்த இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். சந்தோஷமாக வந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க, என்னுடைய தந்தையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன இருந்தாலும் நான் இப்ப கலீஃபாவாக இருக்கிறேன், அதனால் அவங்க சொல்லியிருக்கலாம், நான் மௌத்தாகினா நான் ஒரு மையத்து, நான் கலீஃபா கிடையாது, என்னுடைய ஜனாசாவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால கொண்டு போய் வைத்து விட்டு மீண்டும் அனுமதி கேளுங்க, அப்பொழுது அனுமதி கொடுத்தால் அடக்கம் செய்ய, இல்லாட்டி ஜன்னத்துல் பகீஅ அடக்கம் செய்கிறாங்க. ஜனாசா தூக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது. வீட்டுக்கு முன்னால வைத்துவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட அனுமதி கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னார்கள், எப்பொழுது எத்தனை வருடங்கள் சென்றாலும் சரி, எந்த நிலை வந்தாலும் என்னுடைய முடிவு அதுதான், இந்த இடம் உமருக்கு தான்.
நான் எனக்கு இந்த இடம் தேவையில்ல, இந்த இடம் உமருக்கு தான் என்று சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இவ்வளவு சிறப்பு இருந்தும் இறுதி முடிவை பயந்தார்கள் என்றால் நாம் எல்லாம் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இறுதி முடிவை சிறந்ததாக ஆக்குவானாக. எல்லோருக்குமே ஒரு நாள் மரணம் வர இருக்கிறது. அந்த மரணத்துடைய நாள் நம்முடைய பெருநாளாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சிறந்த நாளாக இருக்க வேண்டும். அந்த நாளிலே நாங்கள் யாருக்கெல்லாம் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அஸ்ஸலாமு அலைக யா வலி அல்லாஹ், அல்லாஹ்வின் இறைநேசரே, அல்லாஹ் யுத்ரிஉக ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார் என்று கூறுவார்களோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய இறுதி முடிவை சிறந்ததாக ஆக்கிர் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகத்தில் உன்னை மறந்து வாழ்கிறோம் யா அல்லாஹ், மறந்து வாழ்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய நினைப்பு இல்லாமல் மனது சொல்லக்கூடிய பிரபாவம் வாழ்கிறோம் யா அல்லாஹ். மௌத்துக்கு தயாரில்லாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், மௌத்துடைய பயம் இல்லாமல் இருக்குது யா அல்லாஹ். சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் இந்த அளவுக்கு மௌத்தை பயந்தார்கள் என்றால் நாம் எல்லாம் எந்த அளவுக்கு பயப்படுறோம் யா அல்லாஹ். நம்முடைய யா அல்லாஹ் இறுதி முடிவை சிறந்ததாக ஆக்கிர் யா அல்லாஹ், சிறந்ததாக ஆக்கிர் யா அல்லாஹ், சுவர்க்கவாதிகளாக ஆக்கிர் யா அல்லாஹ். நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்தர் யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா செயல்களையும் நாங்களும் கேட்கிறோம் யா அல்லாஹ். எல்லா ஷர்ரிகளையும் விட்டு எங்களை உம்மத்தை பாதுகாக்கிற யா அல்லாஹ். வஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.